வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். பாலகிருஷ்ணனும் பரமாச்சாரியாலும் சரீரங்கள் பல பல, ஆத்மா ஒன்றுதான் என்பது அத்வைத்தம். குழந்தை சரீரம் வெண்ணெய் சாப்பிட மகாபிரியவாளின் நோய் நீங்கிற்று. என்ன விதம்? அந்த பரமேஸ்வரனே அறிவார். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பத்தி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு பனிக்காலம். மகாபிரியவாளின் உதடுகளில் வெடிப்பு, அதனால் வேதனை, பேசுவதற்கு கூட அசௌகரியமாக இருந்தது. அடிக்கடி வெண்ணெய் உதடுகளில் தடவிக்கொண்டால் வெடிப்புகளில் வறட்சி நீங்கி நெய்ப்புத்தன்மை உண்டாகும். ஆனால் கடையில் விற்கும் வெண்ணெயை மகாபிரியவா உபயோகப்படுத்த மாட்டார்கள். ஒரு பாட்டி மிக அக்கறையாக 5 சேர் பசும்பால் வாங்கி காய்ச்சி உரை குத்தி தயிராக்கி கடைந்து வெண்ணெய் கொண்டு வந்து மகாபெரியவாளுக்கு கொடுத்தார். ரொம்ப மடியா பண்ணிருக்கேன், உதட்டுல தடவிக்கணும், உள்ளேயும் சாப்பிடலாம் என்றாள் பாட்டி. வெண்ணெய் என்ற பெயரை கேட்டாலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் நினைவு வந்துவிடும் மகாபெரியவாளுக்கு. அதனால் பாட்டி கொடுத்த வெண்ணெயை கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அப்போது ஒரு குழந்தை வெண்ணெய் கேட்டு கையை நீட்டியது. பாலகிருஷ்ணனே வந்து கேட்பதாக பெரியவாளுக்கு தோன்றியதோ என்னவோ, அத்தனை வெண்ணெயையும் குழந்தையிடம் கொடுத்து ஆனந்தப்பட்டார்கள். தொண்டர்களுக்கு முகம் சுருங்கியது. கேட்ட குழந்தைக்கு ஒரு எலுமிச்சைக்காய் பரிமாணம் வெண்ணெய் கொடுத்தால் போதாதா? எல்லாவற்றையும் கொடுத்தாயிற்றே, அப்புறம் உதட்டில் தடவிக்கொள்ள ஏது வெண்ணெய்? தொண்டர்கள் கேட்டுக்கொண்டார்கள் தங்களுக்குள். மகாபிரியவா தொண்டர்களை பார்த்து, ஏன் முகம் தொங்கி போச்சு? குழந்தை வெண்ணெய் சாப்பிட்டாலே என் உதட்டு புண் சரியாயிடும் என்றார். அன்று சாயங்காலமே மகாபிரியவாளின் உதட்டில் புண் இல்லை. காலையில் பார்த்த கிருஷ்ண குழந்தை வெண்ணெயை சாப்பிட்டு விட்டது போலும். சரீரங்கள் பல பல, ஆத்மா ஒன்றுதான் என்பது அத்வைத்தம். குழந்தை சரீரம் வெண்ணெய் சாப்பிட மகாபிரியவா நோய் நீங்கிற்று என்பது என்ன விதம்? அந்த பரமேஸ்வரனே அறிவார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.